வணக்கம் நண்பர்களே. இந்த அத்தியாயத்தில் இருமுடிக்கட்டு சம்பிரதாயத்தை பற்றி அறிவோம். சபரிமலை யாத்திரையில் மிக முக்கியமான சிறப்பிடம் என்பது நம் தலைமீது இருமுடிக்கட்டை சுமந்து பயணிப்பதே ஆகும். இந்த இருமுடிக்கட்டானது கருப்பு அல்லது நீல வண்ண துணியால் ஆனது. இதில் 2 பகுதிகள் அமைந்திருக்கும். ஒன்றில் ஐயப்பனின் பூஜைக்கான புனித பொருட்களும், மற்றொன்றில் வழியில் நாம் செல்லும் ஆலயங்களில் உடைக்க வேண்டிய தேங்காய், கற்பூரம் மற்றும் வழி பயணத்திற்கான உணவுப் பொருட்கள் வைக்கப்படும். இன்று வெறும் சம்பிரதாய ரீதியிலேயே இது கட்டப்படுகின்றது. ஆனால் பழங்காலங்களில் மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாகவே இது இருந்தது. எதுவாகினும் இருமுடிக்கட்டை தலைமீது ஏந்திடாத எந்த ஒரு ஐயப்ப பக்தனும் 18ஆம் படியை தொடவே முடியாது. இருமுடிக்கட்டை ஏந்தி செல்லாதவர்களும் ஆலயத்தின் மறுபக்கத்தின் வழியாக சென்று சுவாமியை தரிசனம் செய்யலாம் என்று இருந்தாலும் 18 படிகளின் வழியே சென்று ஐயப்பனின் சன்னிதானத்தை அடைவதுதான் தனி சிறப்பு. இந்த இருமுடிக்கட்டு நிகழ்வானது பக்தியுடன் கூடிய ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாகும். ஒரு தேங்காயை எடுத்து அதன் 3 கண்களில் ஒரு கண்ணில் மட்டும் ஓட்டை போட்டு உள்ளிருக்கும் நீரை கொட்டிவிட்டு அதனுள் தூய்மையான பசு நெய் ஊற்றப்படும். இந்த நெய்யானது தான் தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கு அபிஷேகத்திற்கு அளிக்கப்படுகின்றது. இதன் தத்துவமானது மனிதனின் மனதில் இருக்கும் ஆஷாபாஷங்களை வெளியேற்றி ஞானமயமான எண்ணங்களை நிறைத்து கொள்வதே ஆகும். இந்த இருமுடி பையின் முதல் பகுதியில் இந்த நெய், தேங்காய் மற்றும் பன்னீர் பாட்டில்கள், தேன், கற்பூரம், நைவேத்திய அன்னத்திற்கான அரிசி போன்றவை இருக்கும். இந்த இருமுடிக்கட்டினை குருசாமி பக்தரின் தலைமீது ஏற்றி வைப்பதற்கு முன்பாக சர்வ பிராயச்சித்தம் என்ற ஒரு சடங்கு செய்யப்படும். அது எதற்காக எனில், நாம் விரத காலங்களில் ஏதும் பிழை செய்து இருந்தால் அதற்காக இறைவனிடம் மன்னிப்பு கோருவதற்காக ஆகும். மேலும் நாம் மேற்கொள்ளும் பயணம் தடையின்றி அமையவும், காட்டின் வழியே செல்லும் பொழுது கொடிய விலங்குகளால் நமக்கு ஆபத்து நேராமல் இருக்கவும், 18 படிகளின் வழியே ஏறி பகவானை தரிசனம் செய்யவும், பயணம் முடிந்து நல்ல விதமாக ஊர்வந்து சேரவும் பிரார்த்தனைகள் செய்யப்படுவதே ஆகும். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை சபரிமலை புனித யாத்திரை மேற்கொள்வதை பற்றி அறிவோம்.